திப்பிலி குழம்பு செய்முறை. திப்பிலி, லாங் பெப்பர், உடல் சூடு, சளி, இருமல் போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மருந்து உணவு. இதை வீட்டிலேயே எளிதாக செய்யலாம். தேவையான பொருட்கள்: திப்பிலி 6 முதல் 8, சின்ன வெங்காயம் 10, 12, பூண்டு 5 பற்கள், தக்காளி 1, புளி சிறிய எலுமிச்சை அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மிளகு அரை டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், கடுகு அரை டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. செய்முறை: முதலில் திப்பிலியை சிறிது எண்ணெயில் லேசாக வறுத்து வைக்கவும். மிளகு சீரகம் சேர்த்து பொடியாக அரைக்கவும். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை தாளிக்கவும். அதில் சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்து வதக்கவும். தக்காளி சேர்த்து நன்றாக மசிக்கவும். இப்போது மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்க்கவும். புளிநீர் ஊற்றி கொதிக்கவிடவும். கொதிக்கும்போது வறுத்த திப்பிலி மற்றும் அரைத்த மசாலா சேர்க்கவும். மிதமான தீயில் எண்ணெய் மேலே மிதக்கும் வரை சுண்டவிடவும். பரிமாற: சூடான சாதம், இட்லி, தோசை ஆகியவற்றுடன் சாப்பிட மிகவும் ருசியாக இருக்கும். குறிப்புகள்: சளி, இருமல் இருக்கும்போது இந்த குழம்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மிதமான அளவில் மட்டும் பயன்படுத்தவும். அதிகமாக எடுத்தால் உடல் சூடு அதிகரிக்கலாம்.